எவ்ரிவன், நான் தான் உங்க எஸ்டி பாய்ஸ். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ப்ரோ விளாக் போடுங்க நீங்க. இன்னைக்கு உங்களுக்காண்டி தான் விளாகு. என்ன விளாக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர் சிவகாசியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு தான் நம்ம போக போகிறோம். அதனால எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க போகலாம். பயணிகள் கவனத்துக்கு, ஈசல் தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரவே. என்னன்னு தெரிலங்க, திடீர்னு வந்துட்டு ஈசல் இருக்கு. மழை எதுவும் ஒய்யலை, பட் ஆனால் ஈசலாக இருக்குது. கொஞ்சம் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டம். சடனாக எவனா கூட வரும், நம்ம கரெக்டாக கண்ணை பேன் திறந்து வச்சுட்டு இருப்போம். கரெக்டாக வந்து ஈசல் கண்ணில் விழுவோம். ஒன்று பாடுவா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மண்டபக்குடிக்கு போக போகிறோம். அப்படியே வந்துட்டு எங்கள் ஊர் அழகை வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு சைடில் காட்டுறேன். குறிப்பாக இதான் நம்ம ஊரோட அழகு. இப்படி தான் இருக்கும் நம்ம ஊர். திருவிழானாலே அழகு தானே. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் விளாக் அப்படியே மேக் பண்ணிகிட்டே போவோம். சரிங்களா? கொஞ்சம் ரெஸ்டிங் வேணும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வந்துட்டு மண்டபக்குடிக்கு போக போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்னா, பொங்கல் சொன்னாலே வந்துட்டு எல்லா ஊர்லேயும் அழகு தான். விளாக் எடுக்கிற இந்த விளாகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராமேன் வந்துட்டு வட்டம் நமக்கு இந்த விளாகை சொதப்பி விட்டுறான். இந்த வட்டம் சொதப்புனா செருப்படி கன்ஃபார்ம். அது மட்டும் உறுதி. மிச்சத்தை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்படியே அங்கிட்ட மேலே கூட்டம் கூட்டமா ரவுண்டா நின்று பேசுறது அந்த தேர் விட்டு ஓரமா நின்று பேசுங்க. போறவங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். வரிசை வரும். அப்படியே நான் இங்கே வந்துடுறேன். இப்போ நான் வந்துடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போதில் இந்த ரோவில் நம்மளும் உள்ளே போனோம். போன வட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பாய் ஸ்கூல் வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. இந்த வட்டம் வந்துட்டு எங்கே வரைக்கும் கூட்டம் இருக்குன்னு தெரியல. பார்த்துருவோம்பா. இந்த கூட்டத்துக்கு ஒரு எண்டு கார்டு இல்லாமல் கூட்டம் போய்கிட்டே இருக்குதுங்க. போன வட்டம் பாய் ஸ்கூலு, இந்த வட்டம் வந்துட்டு வசந்தன்கோ. அது இன்னும் போகுது. எங்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, போகுது. சொல்லப்போனால் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளு இருக்கனால எங்கே வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. போன வட்டம் வந்துட்டு பாய் ஸ்கூலு தாண்டி அது வட்டம் போச்சு. இந்த வட்டம் கூட்டம் போய்கிட்டே இருக்கேன். அபிஞ்சு தள்ளுது. ஆனால் கூட்டம் நின்ன படம் இல்லை, போய்கிட்டே தான் இருக்குது. நானும் போய்கிட்டே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்துட்டு கூட்டத்தில் ஜாயின்ட் ஆகிடுச்சு. குறுக்குத்தன பாதையில் தான் வந்துட்டு வந்திருக்கோம். நம்ம ஒன்றும் வந்துட்டு கடைசி வரைக்கும் போய் வந்துட்டு கூட்டத்துலலாம் வரல. பாதியில் வந்துட்டு தெரிஞ்சவங்க வந்தாங்கனால அவங்க கூட அப்படியே உள்ளே வந்துட்டு ஜாயின் ஆகிடுச்சு. ஒரு ஃபேஸ் பாதிக்கு மட்டும் தெரியணுமா, ஒருத்தர் செருப்பை கழட்டி அடிப்பேன். சரி. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா தேர், அந்த தேருக்கு வரைக்கும் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு போகணும். நம்ம வந்துட்டு இப்போ கரெக்டாக வசந்தன் கூட்ட கரெக்டாக நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தா கூட்டம் போய்கிட்டே இருக்குது. அது இன்னும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இன்னும் கூட்டம் முருகன் கோயில்கிட்ட போயிட்டு வந்துடுறது. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்டாகி தன்னால் ஒழுகுது. ஏன் அப்படின்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம். அதில் வந்துட்டு சம்பவத்தை வந்துட்டு கேப்சர் பண்ணலை. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். சாமி தரிசனம் கிடைக்கிறான்றதை பார்ப்போம். கூட்டம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு. எங்களை மாதிரி ஒரு 10 பேர் உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். இல்லை, உண்மையாக சொல்கிறேன், நான் உடனே தான் வந்தேன். நான் ஒத்துக்குவேன். கூட்டம் போகுது. எனக்கு கொஞ்சம் டைமிங் வேணும். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சோப்பு சட்டை என்னத்தாக்கா இல்லை ஊடகங்களுக்கு முறைக்கிறாருங்க. விட்டா அடிச்சுக்குவாரு உங்களுக்கு. ரைட்ரா இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு. இப்போ ட்ரெயின் ஸ்டாப்ல இருந்து கிளம்பி வேகமா குடுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜமாலே சொல்ல போனால் அப்படிதாங்க இருக்கு. ட்ரெயின் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்டாக வந்துட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அது பெருசாக இருக்குங்கனால வந்துட்டு அந்த லாக் பண்ணல. இதுவே வந்துட்டு இப்போ இவ்வளோ
அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இதுவே இவ்வளோ பெரிய விளாக வரும். இதே வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி தரப்போறேன்றது யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு விளாகிங் மட்டும்தான் எனக்கு சுத்தமாக வந்துட்டு எடிட் பண்ண அந்த ஒரு பக்கம் ஒன்றும் தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அதையும் எடுத்துக்கலாம். இனிமேல் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு விளாக் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க சரிங்களா. விளாகிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ என்ன சொல்கிறது, அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு தராக் பார்த்துக்கிட்டு சைட் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறது. அது இந்த ப்ரொப்போஸ் வீடியோ எடுத்ததுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் லவ் பண்ணுறீங்களா கேட்டேன். என் மூஞ்செல்லாம் பார்த்து ஏதாவது ஒரு பிள்ளை நான் போய் ஒரு பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் அந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு ஓகே சொல்லலாம் அப்படின்றத ஒன்று யோசிக்கணும். இந்த பைத்தியக்காரைய அதையும் நம்பி கேட்குறாங்க. நான் வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு எப்படின்னா சொல்றது, லவ் பண்ணலாம் பட் நம்மளை யாராவது லவ் பண்ணணும் இல்லை தானே. இந்த கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு பாட்டு போட்டு நல்லா சவுண்டு வச்சு நல்லா வானம் பார்த்து விழுந்தே நல்லா பாட்டு போட்டு சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், இப்போலாம் ஒரு ஏசி போட்டு ஒரு காத்தடி போட்டிங்கன்னா வர்ற மக்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் ஃபன். இல்லை உண்மையில் சொல்கிறேன்னா ஊருக்கு தன்னால் விறுவிறுக்கு இந்தியாவில் இன்னும் பாய் தூரம் கூட நம்ம போகல. அதுக்குள்ளேயும் வந்துட்டு 10 தடவை ஆஃப் பண்ணி 10 தடவை ஆன் பண்ணி எனக்கு கண்டினியூ ஷார்ட்டாக வந்துட்டு எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. கண்டினியூ ஷார்ட்டாக போட்டேன் அப்படின்னா நமக்கு லாக் ஆகும். நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன், லாக் ஆகும். அதனால தான் வந்துட்டு நான் கண்டினியூ ஷார்ட்டாக இல்லாமல் கட் பண்ணி போடுறேன். இதுவே வந்துட்டு நான் எடிட் பண்ணி இன்னும் அப்லோடு போடும்போது வந்துட்டு நெட்வொர்க் எவ்வளோ இஷ்யூ ஆகுதுன்னு தெரில. ஏன்னா சுத்தமாக தெரில. இதுக்கு மேலே வந்துட்டு ஷார்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்குவேன். ஏன்னா லென்த்து போக வந்துட்டு எனக்கான இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குது, எடிட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தெல்லாம் வந்துட்டு பெஸ்ட்டாக லாக் தர ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ குவாலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதை கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அது முடியும். அதனால் ஒரு லைக் ஒரு ஃபாலோ அது மட்டும்தான் நீங்கள் எனக்கு தர வேண்டிய ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. இதுக்கு மேலே வந்துட்டு நான் விளாக ஸ்மூத்திங்காக பக்கத்தில் கொஞ்சம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்து தான் பயமே. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமே வந்துட்டு எதுவும் லைனில் நின்று நான் போகவே மாட்டேன். இந்த வருஷம் ஏன் போகிறேன் அப்படின்னா ஏன்னா விளாக் எடுக்கணும். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏன்னா விளாக் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஃபேஸ் கிடைக்கும். லைனாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட தரிசனம் வந்துட்டே கிடைக்கும். உங்களுக்காண்டி நான் ஏதாவது வேண்டிக்கிறேன் சரிங்களா. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ யாரும் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக குழுன்னு காற்று வருது, இதே கொஞ்சம் காட்டுற மாதிரி. ஜூம் வைக்கலாம் ப்ரோ. நாங்கள் ஜூமர் நான் இருக்கேன். பண்ணு சொல்லிட்டு நான் ஏகப்பட்ட பண்ணி பார்த்துருக்கேன். அங்கே ஒரு இது தெரியுதா, அந்த கூட்டத்தில் ஜூஸ் வாங்க போகிறாங்க. ஜூஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றும் மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மளும் கூட தான் வந்தோம். ஆனால் நம்ம அங்கே வந்தோம். உங்கள் செட்டை அப்படியே விட்டுட்டு இங்கே வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தரையா உள்ள விட்டுட்டே இருக்காங்க. நான் செவிலியன்னு தானே இருந்தேன். முழுக்காக போடணும். நம்ம கூட வந்தோம், அங்கேருந்து வந்தோம் தான்டா சொன்னேன். வேறு எதுவுமே சொல்லலையா. ஒன்றும் புதுசு இல்லை, இது அப்படித்தான். பட்டு சிரிப்பாக தான் இருக்கு. நாங்கள் இதுதான் நம்மளோட லாங்குவேஜ். எனக்கு வந்துட்டு இருக்குன்னு ரொம்ப கடுப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடு ரொம்ப மெதுவாக அது ஒன்று தான். ஆனால் எப்படி வந்துட்டு 2 மணி நேரம் ஏழு 46 ஆயிடுச்சு. டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 மணி நேரம் கிட்ட போயிடும் நினைக்கிறேன். 4 மணி நேரம் ஆகுதா 2 மணி நேரம் ஆகுது தெரியல. பட் ஆனால் க்ரௌடு வந்துட்டு நமக்கு
பின்னாடி எனக்கு க்ரௌட் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்படி வந்துட்டு ஊடல் பல போராட்டத்துக்களை கடந்து ஒரு வழியா பக்கத்துல வந்திருக்கோம். பக்கம் ரொம்ப பக்கங்கிற எல்லாம் சொல்ல மாட்டேன், வந்திருக்கோம் அவ்வளவுதான். பக்கத்துல வந்துட்டோம், போயிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரோலிங் ஆகுது, என்னன்னு தெரியல. பட் போயிடலாம், அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். நம்மளை மென்டல் ப்ரெஷருக்கு வந்து ஆளாக்குறாங்க ப்ரோ. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கூட்டத்தில் வர்றது பிரச்சனை இல்லை, அந்த அங்கேருந்து வந்துட்டு இவ்வளோ தான் நாங்கள் வந்துருக்கோம். அந்த பாதியிலே வந்துட்டு கூட்டத்தில் கட்டுப்போம் கொஞ்சம் கடுப்பாகுது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். இன்னும் இருக்குன்னா எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான், அவனை பார்ப்பாங்க கடுப்பாச்சு. ஒரு வழியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்டபக்குடியில் அங்கேருந்து வந்து கேப்பிடாம நடங்க. மண்டபக்குடிக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் சாமியோட தரிசனம் மட்டும்தான் இருக்குது. இனிமேல் வந்துட்டு சாமி உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. என்ன நினச்சி வேணுமோ வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கோங்க. அங்கே காட்டுறேன், அங்கே காட்டுறேன். சூப்பராக இருக்கு. நல்ல வேலை செப்பல் போடலைங்க. பாதி போட்ட செப்பலை காணும் அதான் சொல்லிட்டு அங்கிட்டே ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்னோட மைண்ட் செட்டுக்கு எப்படி இருக்குன்னா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கோம். இன்னும் தான் சொல்கிறேன், என்ன பக்கத்தில் வந்துட்டோம், ரொம்ப பக்கம். அப்படியே திரும்பி காட்டுறோம். வளர்ந்துருவோம். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா vlog எடுக்கக்கூடாது, உள்ளே வந்துட்டு ஃபோன் அலோடு கிடையாட்டாங்க. அதனால் வந்துட்டு சாமியை காட்ட முடியல, கோச்சிக்காதீங்க. பட் உங்களுக்காண்டி சேர்ந்து வேண்டிக்கிட்டேன், சரிங்களா? நினச்சதெல்லாம் நடக்கும், உண்மையே நடக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நடந்துச்சுன்னா அப்படியே வீடியோ எடுக்கலாம். ஸ்டாப். வீடியோ வந்துட்டு நமக்கு புளி சாதமும் லட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நேராக கேசரி, பொங்கல், கோசரி, பைத்தியக்கார கேசரிக்கு என்ற பொங்கலுங்க சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு பத்திராங்குடிக்கு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம செருப்பை கழட்டி போட்டு செருப்பை போய் எடுக்க போகலாம். பையனை கடையில் வச்சுக்கோங்க. ரிமோட் கார்மா. சரி, இந்த கடை வேண்டாம், அந்த கடைக்கு போவோம். ஏன்னா அந்த கடை கூட்டி இருக்கு. நான் வந்துட்டு அவங்க பத்திராங்குடிக்கு போகலான்றேன். பட் ஆனால் கூட்டத்து பயத்தில் வந்துட்டு நான் ஓடியாந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இந்த விழாவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கே வந்துட்டு எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் போடுறேன், சரிங்களா? நான் வந்துட்டு இதோட இந்த விழாவை எண்டிங் பண்ணிக்கிறேன். பார்த்து சேஃபாக இருங்க. டாட்டா.